ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. எப்படி இயேசுவின் இரத்தத்தில் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு இருக்குது? ஏன் இரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போமானால், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ரத்தம் அவ்வளோ முக்கியம்? ரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பு இருக்கா? ரத்தத்தை கொண்டு தான் சுத்திகரிக்க வேண்டுமா அப்படின்னா, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இரத்தமே உயிர், மாம்சத்தோடே உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 மற்றும் 14 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 9:4 பார்க்கும் பொழுது, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இரத்தத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? நமது உடலில் உயிர் எங்கே இருக்கிறது? சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னே தேவன் மோசேயோட சொல்லி அதை அவருடைய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் விஞ்ஞானிகள் இந்த உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இருதயத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இருதய மாற்று சிகிச்சை நடந்தது. அப்பொழுது ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என்ன, இப்பொழுது உயிரோடு இருப்பது இருதயத்தை கொடுத்தவரா அல்லது இருதயத்தை பெற்றுக்கொண்டவரா? இப்படி என்ற ஒரு குழப்பம் எடுத்தது. பிற்பாடு அவங்கெல்லாம் கூடி சொன்னாங்க, இருதயத்தில் இல்லை, உயிர் எங்கே இருக்குன்னா மனுஷனுடைய மூளையில் இருக்குன்னு சொல்லி. சில வருடங்கள் கழித்து மூளையிலிருந்து வருகிற முக்கியமான அந்த தொடர்புகள் அற்றுப்போன பிறகு அந்த மனுஷன் உயிரோடு கூட இருந்தான். அப்போது மனுஷனுடைய உயிர் மனிதனுடைய மூளையில் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது. பிறகுதான் அறிவியல் விஞ்ஞானிகள் மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார்கள். இதை வேதம் நமக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தில் தான் பாவம் மன்னிப்பு இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சில காரியங்களை கூட நம்ம பேசலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட போது அந்த இரத்தம் பேசினது என்று வேதத்தில் நாம் கவனிக்கிறோம். என்ன பேசினது? தனக்கு இழைத்த அநீதியை அது பேசுச்சு. ஆபேலும் காயினும் காணிக்கையை கொண்டு வராங்க. இந்த ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இப்பொழுது காயினுக்கு ஒரே அவமானமாயிடுச்சு. இந்த அவமானத்தை அவன் தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போனான். இப்போது ஆபேல் மரித்து போனான். மரித்து போனது பிற்பாடு ஆபேல் ரத்தம் பேசிச்சு. ஆபேல் ரத்தம் பேசினதுனால
கர்த்தர் காயினிடத்தில் பேசுகிறார். உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும்போது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று காயின் கேட்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவன் ரத்தம் பேசிச்சு. நல்லா கவனிங்க. ஆபேல் ரத்தம் என்னது? பூமியிலிருந்து நோக்கி கூப்பிட்டுச்சான். என்ன சொல்லி கூப்பிட்டது? அவனுக்கு அநீதி வழங்கப்பட்டது. எந்த தவறும் செய்யாத என்னை இப்படி என் சகோதரன் சாகடித்து விட்டானே என்று சொல்லி, இப்போ இந்த அநீதி நிமித்தமாய் இந்த அநீதி செய்த காயினுக்கு தேவனிடத்திலிருந்து சாபமும் தண்டனையும், பூமியில் நிலையற்றவனாய் சுற்றித் திரிந்தவனாய் காணப்பட்டான். ஆபேல் ரத்தம் காயினுக்கு சாபத்தையும் தண்டனையும் பெற்று தந்தது மட்டுமல்லாமல் பூமியில் நிலையற்றவனாய் அவன் திரிந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவன். அப்போ இந்த ரத்தம் பேசி அவனுக்கு சாபத்தையும் தண்டனையும் ஒரு நிலையற்ற வாழ்வையும் தான் பெற்று கொடுத்தது. அதே போல் இயேசுடைய ரத்தமும் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அந்த பூமியில் சிந்தப்பட்ட பொழுது வசனம் சொல்றது, அதிக நன்மையானவர்களை பேசும் இயேசுவின் ரத்தம் சொல்லி. அப்போது இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசும் எந்த பாவமும் எந்த தவறும் செய்யாத ஒருவர். அது யார் சொன்னா? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 கல்லர்களில் ஒரு கல்லர் சொல்லுகிறான், நாமோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், அவரோ எந்த தவறும் செய்யாதவர் என்று சொல்லி, உங்களுடைய ராஜ்ய நீ வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். அந்த இயேசுநாதனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் வியர்வையாய் வெளியேறினது. முள்முடி சூடும்பொழுது ரத்தம் வெளியேறினது. வாயினால் முதுகிலே அடிக்கப்பட்ட போது ரத்தம் வெளியேறினது. சேவகர்கள் விழாவிலே குத்தும்போது ரத்தம் வெளியே வந்தது. ரத்தம் தண்ணீருமாய் வெளியே வந்தது. இயேசுவின் ரத்தம் இப்போ எதை வெளிப்படுத்துச்சுன்னா, இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு பெற்று தந்தது. எந்த தவறு செய்யாத ஆபேல் ரத்தம் பேசும் பொழுது பூமியில் இருக்கிற காயினுக்கு சாபத்தையும் தண்டனையையும் நிலையற்ற வாழ்வையும் கொடுத்தது. ஆனால் இயேசுவின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட பொழுது நமக்கு இரக்கத்தையும், பூமியிலே வாழுகிற நமக்கு, அதாவது அவரை சிலுவையிலே அறைந்த அவர்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் பெற்றுத்தந்தது. கொலோசையர் 1:14 எபேசியர் 1:7 நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசையர் 1:20 பார்க்கும்பொழுது அவர் இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 10:19 மற்றும் 20 பார்க்கும்பொழுது நமக்கு இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. கிருபாசனத்தை கடந்து போகும்படியான தைரியம் கிடைச்சிருக்கு. எபிரேயர் 13:12 அவன் இரத்தத்தினால அவன் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைச்சிருக்குது. யோவான் 6:54 சொல்கிறது, அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணாக்கா, அவர் ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாம்சத்தை புசித்தால் நித்திய வாழ்வு கிடைக்குமா? அதே யோவான் 6:53 பார்க்கும்போது அவருடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை நாம் பானம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஜீவன் இல்லை. அதாவது ஜீவன்னா லைஃப்னா அது வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை. ஆபேல் ரத்தம் பேசும் பொழுது பூமியில் இருக்கிறவனுக்கு சாபமும் தண்டனை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. இயேசுவின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட போது பூமியில் இருக்கிறவனுக்கு இரக்கம் மன்னிப்பு மாத்திரமல்ல, அவனுக்கு மீட்பு, சமாதானம், தைரியம், பரிசுத்தம், நித்தியமான ஒரு வாழ்வு அவனுக்கு கிடைக்கிறது. இயேசுவின் ரத்தம் பாவத்தை போக்கும் நல் மருந்து. விசுவாசியுங்கள், விடுதலையாக்கப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். God bless you.